இப்படி ஒரு மோனோட்டனஸ் வாழ்க்கை என்னால வாழ முடியாது. அப்படி வாழற டைப் நானும் இல்ல. சுஜாதா ப்ளீஸ், இது ஒன்றும் காலேஜோ கிளாஸ் ரூமோ இல்ல நினைச்ச உடனே எந்திரிச்சு போறதுக்கு. வாழ்க்கையோட சீரியஸ்னஸ் உனக்கு எப்பதான் புரிய போகுதுன்னு தெரியல எனக்கு. நீதான் புரியாம பேசுற. வாழ்க்கைங்கிறது கலர்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வண்டி மாடு மாதிரி ஒரே ரோட்ல பயணம் பண்றது வாழ்க்கை இல்ல, அக்ரிமெண்ட். அதுக்கு ஒப்புக்க முடியாது. இவங்களை வெளியே போ சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. எவ்வளவு செல்ஃபிஷா இருக்க சுஜாதா. உன்னை பத்தி மட்டுமே நினைச்சு பாக்குற. உன்னால சித்ராவோட கல்யாணம் பாதிக்கப்படுது, அதை நினைச்சு பாத்தியா? நீ இப்படி வாடா வெட்டி அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறதால என்னால ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியல. அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதை பத்தியுமே யோசிக்கலையே. உனக்கு நீ மட்டும் தான் முக்கியமா தெரியுது. உன்னால எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்குது. ஆனா உனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே. So inhuman of you. Stop your nonsense. இப்ப என்ன, நான் இங்க இருக்கிறது உங்க வாழ்க்கையில பாதிக்குது, அப்படிதானே? சுஜாதா, தம்பி, அவ கோபத்துல ஏதாவது செஞ்சுக்க போறா. போங்க தம்பி, போய் பாருங்க. ஐயோ நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? அவ எதுவும் செஞ்சுக்க மாட்டா, சும்மா இருங்க. இல்ல தம்பி, நாங்க இங்க வந்தது தப்பா போச்சு போல இருக்கு. அதான் அவ கோச்சிக்கிட்டு போறா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க புறப்படுறோம் தம்பி. ஐயோ திரும்ப திரும்ப என்ன போட்டு குடஞ்சு எடுத்தீங்கல்ல, அதெல்லாம் இதுக்கு தானே. Now I'm leaving. உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். சித்ராவையும் ஒன்னையும் கட்டிக்கிறதுக்கு கையில மாலையோட 100 கணக்குல ஆணும் பொண்ணு வரிசையில வந்து நிப்பாங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க. போதுமா? சுஜாதா, தம்பி கூப்பிடுங்க, தம்பி கூப்பிடுங்க. அவ எங்கேயும் போக மாட்டா, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஆட்டோ, ஆட்டோ. என்னப்பா? இல்ல ஏதோ கோவத்துல தான் போறான்னு நினைச்சா நிஜமாவே போயிட்டா போல இருக்கு சித்ரா. என்ன தம்பி இது? ஒரு பொண்ணு கோவத்தோட பெட்டியை தூக்கிட்டு போகுது, நீங்க தடுத்து நிறுத்தாம விட்டுட்டீங்க. அப்படி இல்லாத எப்பவும் வீம்புக்கு பண்ற மாதிரி தான் செய்யறான்னு நினைச்சேன். உண்மையிலேயே போவான்னு எதிர்பார்க்கலையே. சரி இப்போ என்ன பண்ணலாம் கார்த்தி? நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். கார்த்தி, அம்மா நான் கார்த்தியோட போய் தேடி பார்த்துட்டு வரேன். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. சரி வாங்க. அபி, தூங்கிட்டியா? என்ன சாப்பாடு கூட போட முடியாத ஒரு தூக்கம்? அம்மா இங்க கத்திட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க கத்துறது ரொம்ப புதுசு. போய் சாப்பிட்டு வந்து படு. எனக்கு பசி இல்ல. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு எரிச்சலா பேசுற? 2 வாய் சாப்பிட்டு வந்து படு. இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போகும், ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டியதா வரும். இது பாருங்களேன், விட்டுடுங்களேன். எனக்கு பசி இல்ல, என் மனசும் சரியில்லை, அவ்வளவுதான். நானும் ஈவினிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரியா பேசுற. எப்படி பேச சொல்றீங்க? ஏங்க, உங்க தங்கச்சிக்கு பணம் தராததுக்கு உங்க அம்மா எப்படி எல்லாம் என்ன கண்டுபிடி பேசுறாங்க, எவ்வளவு திட்டுறாங்க. நீங்க கண்டுக்கிறதே இல்ல. அதுக்காக உண்ணாவிரத போராட்டமா? உண்ணாவிரத போராட்டத்தினால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா நான் செத்தா சாகட்டும்னு விட்டுருவீங்க. என்னடி வாய் நீளுது? எல்லாரும் ஏதோ ஒண்ணு கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுற. ஓஹோ, அப்ப அது வேற தனியா செய்யணுமா? ஏங்க, ஒரு மனுஷிய மதிக்கிறீங்களா என்ன? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா என்னமோ விரோதியா பாக்குற மாதிரி என்ன எல்லாரும் சேர்ந்து அப்படி பாக்குறீங்களே, எதுக்கு? ஏன்? ஐயோ, நீ அடிக்கிற. சும்மா இருங்க. போ. ஏய், போங்க.
இதாளு வேற. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போ. ஐயா இவருக்கு வேற வேலை இல்ல. விவஸ்தை கெட்டவங்க. ச்சே. ஏய், மனசுல ஏதோ டென்ஷன் வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. இது பாருங்க, டென்ஷன் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது நீங்களும் உங்க அம்மாவும் தான். டென்ஷன்லன்னு பொய் சொல்லாத. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களோட இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு எரிச்சல். அதை ஏன்டி என்கிட்ட காமிச்சு என்ன டார்ச்சர் பண்ற? ஏங்க எங்க அம்மாவை எதுக்காக இப்ப இதுல இழுக்கிறீங்க? ஓஹோ, அம்மா பத்தி பேசுன பாசம் பொத்திக்கிட்டு வருதோ? அவங்கள அவ்வளவு நேசிக்கிறேன்னா என்ன ஏண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? விதி, தலை விதி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தலை விதிங்கிறியா? ஆமா, இல்லங்கறீங்களா? அதான உண்மை. ஒரு புருஷன் கிட்ட பேசுற பேச்சாடி இது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தலை விதியில போய் தொலை போ. இது பாருங்க, சத்தம் போடாதீங்க. வெளியில யாராவது கேட்டுட்டு இருப்பாங்க. கேக்கட்டும், ஒரு லட்சம் எல்லாருக்கும் தெரியட்டும். ஏங்க ஏன் இப்படி அபத்தமா பேசுறீங்க? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதோட இந்த மேட்டர் விட்டுருங்க, அவ்வளவுதான். ஆமாண்டி, பேச வேண்டியதெல்லாம் பேசுவேன். சாரி சொன்னதும் விடுறதுக்கு நல்ல கேன பையல. உன் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. 2 தங்கச்சிங்க, அல்லி ராணி ஜான்சி ராணி ரோடோட திரிறாங்க. அது மூத்தவர் கால ஒருத்தி ஆம்பளை மாதிரி பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட குடும்பத்தை பொண்ணு எடுத்த பாரு, ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். இது பாருங்க, எப்ப பார்த்தாலும் நான் போன போதுன்னு விட்டுட்டு இருக்கேன். ஆனா என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறீங்களே. எல்லாத்துக்கும் ஒரு அளவு. என்னடி அளவு? பிச்சைக்கார குடும்பத்தை பத்தி எவ்வளவு வேலை பேசலாம்? படிச்சவர் மாதிரியா பேசுறீங்க? உங்க அம்மா தான் எப்ப பாரு கேவலமா பேசுறாங்கன்னா நீங்க அதை விட மோசமா பேசுறீங்களே. எதுடி மோசமான பேச்சு? எது மோசமான பேச்சு? உன் குடும்பத்தை பேசுறாங்களே, அதோட மோசமா நான் பேசிட்டேனா? எதுவும் தெரியாம கேடு கட்ட குடும்பத்தை பொண்ணு எடுத்தன, அதாண்டி நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்ப நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. என்னடி ஆளுகள் பேசுற மட்டமா பேசுறேன்? ஆமா, நீங்க மட்டமா பேசுறீங்க, மட்டமா நடந்துக்கிறீங்க. மட்டமா நீங்க ஒரு மட்டமான ஆளு. என்னடா வா கார்த்திக், என்ன இந்த நேரத்துல? இல்ல சும்மாதான் ஆண்டி. சுஜாதா இங்க வந்தாளா? இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சுஜாதா இன்னும் வீட்டுக்கு வரல, வெளியில போனவ அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அதான் ஆஃபீஸ்ல இருந்து போற வழியில பார்த்துட்டு போலாமேன்னு. உங்க டாக்டர் சுஜாதாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதான் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிருக்காங்களா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, சாரி ஆண்டி. சரிப்பா. வேற ஏதாவது ஃப்ரெண்டு வீடு? எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. இங்க எப்படி இருப்பான்னு தான் நினைச்சேன். அவ வேணான்னு ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு மனசு கேட்க மாட்டேங்குது. உங்க வீட்டுல வந்து அன்னைக்கு சண்டை போட்டதான் காரணமோ? விடுங்க சந்திரன், அவன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு. பெரியவதான், ஆனா பொம்பளையாச்சே, அதான் பயமா இருக்கு. நீங்க ஏன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அவ கோபக்காரி மட்டும் இல்ல, ஒன்னா நம்பர் பிடிவாதக்காரி.
இல்ல இவ்வளவும் கஷ்டப்பட்டு இதுக்கு மேல மறுபடியும் நீங்க அவ கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் குறைஞ்சபட்ச மரியாதையை கூட அவட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவளை விரட்டிட்டு அலையணும்? மறந்துருங்க சந்திரன். உங்ககிட்ட இப்படி பேசுறதுக்கு எனக்கே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா என்னோட பார்வையில நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் அவன் முன்னாடி போய் ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமா கெஞ்சிக்கிட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்திரன். விட்டுருங்க. எல்லா விதத்திலையும் அதான் சரிப்படுது. இதுக்கு மேல நீங்க அவளை அதிகமா பிரஷர் பண்ணா இன்னும் மோசமா தான் ரியாக்ட் பண்ணுவா. தேவையில்லாத அசிங்கம் அதெல்லாம். இது பாருங்க சந்திரன், இனிமேல் நீங்க எங்க வீட்டுக்கு வரதோ அவளை பார்க்கறதோ பேசுறதோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வேண்டாம். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நல்லது. நீங்க கிளம்புங்க. நான் பார்த்து அவளை கூட்டிட்டு வரேன். எங்கேயும் போயிட மாட்டேன். எங்க போயிடுவா. நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். நீங்களா? நீங்க எப்படி என்ன அப்படி பாக்குறீங்க? எப்போ வந்தீங்க? எங்க இருந்தீங்க? சொல்லுங்க. என்னங்க என்ன ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? பேசுங்க. என்ன எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? ஏதாவது ஒண்ணு பேசுங்க. என்ன கத்தி? என்ன பண்ண போறீங்க? என்னங்க என்ன இப்படி? வேண்டாம் 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 விட்டுருங்க. சாந்தி, சாந்தி, எந்திரி. என்னாச்சு? அந்த அந்த மனுஷன் என்ன கத்தியால குத்திட்டாரு. கனவா? ஆமா, அந்த மனுஷன் வந்தாரு. வாங்கன்னு சொன்னேன். எதுவும் பதில் பேசாம என்ன கத்தியால. அங்குச்சாமியா? என்ன? இதோ பாருங்க, அங்குச்சாமிக்காக தான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் வந்து உங்களை கத்தியால குத்துற மாதிரி எப்படி கனவு கண்டீங்க? அதாங்க எனக்கும் புரியல. எனக்கு பயமா இருக்குங்க. இதோ பாருங்க, சாரி. இதோ பாருங்க, ஏதோ கனவு கண்டு பயந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருங்க.
என்னது? ஓ, வைங்க, உள்ள வைங்க. இப்படி வந்து உட்காருங்க. இந்தாங்க, காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? சாப்பிடுங்க. நான் எத்தனை தடவை உடம்பு சரியில்லாப்ப நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மனசு சரியில்லை, அதான் போட்டேன். சாப்பிடுங்க. இதோ பாருங்க, அங்குச்சாமியை பத்தி அவன் இன்னும் வரலையேங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நீங்க இருக்கலாம். அதுக்கடையில் அந்த கனவு வந்து உங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, பயந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில் எந்திரிச்சது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே? நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன். வேண்டாங்க, ஏன்? பயமா இருக்கு. சரி, படுங்க.